The N Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? இந்த ஆன்லைன்லயும் இந்த மது விற்பனையை நடத்த போறோம், ஆப் உருவாக்க போறோம்ன்றாங்களே சார், இது போதைப் பொருளுக்கு பயன்பாட்டை குறைக்கும்னு இவங்க நம்புறாங்களா, இல்ல எதுக்காக இந்த முயற்சி எடுக்க? அது காலத்துக்கு ஏற்ப நீங்க செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு முன்னாடிலாம் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம்னாக்கா வீட்டுக்கே ஜொமேட்டோ அது இதுன்னு வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வரும்போது நீங்க காலத்துக்கே மாத்தி தானே ஆகணும் சார். இதனால அதாவது பயனாளிகள் அதிகமாகுறாங்கன்றதை தாண்டி மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல சார். யார் ஆர்டர் பண்றாங்கன்றதே தெரியாத நிலை உருவாகும். சரி, இப்ப யார் போய் கடையில வாங்குறாங்க கூட யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய அதை கூட்டுற அப்படியே கூட மாத்தி சொல்லலாம்ல. யார் ஆர்டர் பண்றாங்கன்னு தெரியாது, சரி யார் கொடுக்குறாங்க கூட தெரியாது. இதுல எப்படி நீங்க எண்ணிக்கை எப்படி கூடுன்னு சொல்றீங்க சார்? அப்ப போதைப் பொருள் ஒழிப்புக்காக முதல்வர் ஓடி இருக்காரு, போதைப் பொருளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த வகையில அப்படின்னு நம்ம பார்க்க ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மது அப்படின்றது ஒரு தனி டாபிக். இந்த கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இது போன்ற போதை, அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அப்படின்றது தனி டாபிக். ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது நீங்க, சரியா? அப்போ நீங்க மது அப்படின்றது தனி டிபார்ட்மெண்ட், தனி டாபிக். ஏன் தடுக்க முடியாது, தடை அப்படின்றது எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அதை நிறைவேற்ற முடியல, இப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அடுத்தது இந்த போதை, தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், அதுலேயே ரெண்டு வகை இருக்கு. இப்போ கஞ்சா போன்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இந்த சிந்தட்டிக் ட்ரக், மெட்டாஃபெட்டமைன், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்னும் மோசமாக இருக்குது. இப்போ நம்மளோட சட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ணிக்கை அளவில், அதாவது என்டிபிஎஸ்னு ஒரு சட்டம் இருக்குது. என்டிபிஎஸ் சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இது கஞ்சாவை பொறுத்திருக்கா அதோடைய குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். இந்த மெட்டாஃபெட்டமைன் போன்றவை குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குற்றம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தையும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பதே தவறு. அப்போ இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் சமீபத்தில் ஒரு வழக்கு சம்மந்தமாக குளத்தூர் மணியை மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காரு சம்மந்தமாக மேட்டூர் போயிருந்தேன். மேட்டூர் கோர்ட்டில் மேட்டூரில் நான் கேள்விப்பட்டேன். அங்கே இருக்க வக்கீல்கள் பேசும்போது சொல்கிறாங்க, சார் இந்த வரைக்கும் அந்த ஃபென்டனைல் என்கிற அந்த சிந்தட்டிக் ட்ரக் வந்துருச்சு. அது அமெரிக்காவிலலாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை வஸ்து. அது இங்கே மேட்டூர் வரைக்கும் வந்துருச்சுன்றாங்க. அதுவும் யார் பயனாளியும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு அது பரவி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், போதை அப்படின்றத முழுமையாக இந்த மதுவோட சேர்த்து ஒன்றா நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, இது பிரித்து பார்த்தா தான் இதோடைய தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இப்போ இவங்க அரசாங்கம் அந்த போதை ஒழிப்பு அதில் ஒரு மும்முரம் காட்டுறாங்களே சார், அதில் ஏதாவது ஓரளவுக்கு முன்னேறிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். எல்லா அரசாங்கமுமே மும்முரம் காட்டும், அதில் வரவேற்கிறேன் முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலேயே நீங்க கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கூட்டத்தொடர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிப்போம். இவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒன்று என்னை பொறுத்தவரைக்கும் நான் வரவேற்கிறேன். அது அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது அரசியலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்கிற பொழுது, ஏன்னா இவர் படங்கள் எல்லாம் போய் மது இருக்கிற மாதிரிலாம் சீன் போட்டதுலாம் பார்த்து போய் மதுபான கடைகளில் போய் உட்கார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அதை திருத்தி அதை சரி செய்வதற்கு அல்லது பரிகாரம் தேடுவதற்கு எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோங்க. அதற்கு இது ஒரு வாய்ப்பு அவருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்னார்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற அளவில் இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர் இதற்கான ஒரு முன்னோடியாக இருக்க முடியும். அதாவது இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் அவர் செய்த அந்த மராத்தானில் பங்கேற்றதை நான் வரவேற்கிறேன், சரியா? பட் நான் பார்க்கறது என்னன்னா, அதிகாரிகள் மட்டத்திலேயா இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகள் மட்டத்திலேயா இருக்கட்டும், இது குறித்த ரெண்டு விஷயம், இது குறித்த புரிதல் இல்லை. இன்னொன்று முழு புரிதல் இல்லை. இன்னொன்று இதிலிருந்து வருமானம் அவர்களுக்கும் போகிறது, கணிசமான வருமானம் அவர்களுக்கும் போகிறது. அப்ப அதை தடுக்க அவர்கள் ஏன் முற்பட வேண்டும்? கண்டிப்பா பல சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டின் பிரதான ஒரு முக்கியமான அரசியல் குடும்பத்திலேயே இந்த தாக்கத்தினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டார். உயிருக்கு போராடிய நிலையில அவர் அமெரிக்கா வரைக்கும் போய் சிகிச்சை பெற்று திரும்பி வந்தார். அவங்க குடும்பத்தால் கோடிகள் செலவு பண்ண முடியும், அவரால் மறுவாழ்வை பெற முடியும். இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போவாது விழித்து கொண்டிருக்க வேண்டாமா? அந்த குடும்பம் தான் ஆட்சி செய்தது கடந்த 5 ஆண்டு காலம். அப்போவாது அவங்க விழித்து கொண்டிருக்கணும் இல்லை? அவங்க விழித்து கொண்டார்களா? இப்போ
தன்னுடைய குடும்பத்தில் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் பொழுதாவது இவங்க முடிச்சுக்கணும்ல. அப்போ அந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருக்கும் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்திலேயே இவ்வளவு நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ண முடியும், நம்ம குடும்பத்திலேயே இந்த தாக்கம் இருக்குன்னா, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞர் இதில் போய் சிக்கிக்கிறாருனாக்க எப்படி காப்பாற்றுவாங்க அந்த குடும்பம்? நிச்சயமா. அப்போ இதனுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இந்த உயர் ரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, இந்த பார்ட்டிஸ்லாம் போகிறவங்க, இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி பண்ணுறவங்க, இவங்க பயன்படுத்தக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய பசங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போதிய ரெக்ரியேஷன் கிடையாது. வெளியில் போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு விஷயங்களே கிடையாதுன்னும் பொழுது அவங்க பாரில் போய் உட்காந்துக்கிறான். இல்லை அவனால் பாரில் போய் உட்காந்தான்னா என்னென்னா, மதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது நான் ஒரு ஆய்வு நடத்தும் பொழுதே நான் பார்த்தேன். மதுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவன் ஒரு பாட்டில் வாங்கினு அவனுடைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பான், அதில் போய் வச்சுட்டு போக முடியாது. ஆனால் ஒரு கஞ்சான்றது இந்த சைஸ் தான் இருக்கும், 100 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அவன் எங்கே வைத்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறான். அதுவும் அதே போதை தான் கொடுக்குறதுன்னு பொழுது இது பிரச்சனை இல்லாமல் அவனுக்கு போகுது. இப்போ அதுக்கு போகிறாங்க நிறைய. இப்போ நீங்கள் வடசனையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பசங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் டீம், முக்கியமாக தலித் சமூகத்தை சேர்ந்த பசங்க, அவங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான அந்த விளையாட்டு மைதானங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது, இதிலெல்லாம் ஒரு அரசியல் நுழையுது. இப்போ அதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துக்கு அவனுடைய மைண்டு போகும். கண்டிப்பாக விளையாட்டு, உடற்பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவன் மைண்டு போகும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவன் மைண்டு போகுதுன்னா, இப்போ இளைஞர்களாக இருக்கும் பொழுதே அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டைவெர்ட் ஆக மாட்டான். ஆனால் அதுலேயும் முழு முனைப்பு இல்லை. இப்போ ஆதவர்ஜுனா ஏதோ வந்திருக்காரு, ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு, விளையாட்டுத்துறைக்கு நான் ஏதோ பண்ண போகிறேன்றாரு. உண்மையிலேயே அவரால் செய்ய முடியும்னா நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். எல்லாமே விளையாட்டுத்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த போதை பழக்கத்தை நீங்கள் குறைக்க முடியும். அப்போ இந்த சிந்தனைகள்லாம் இவங்களுக்கு இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி. தொகுதி மறுவரையறை அப்படின்றத தடுக்கவே முடியாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த ஆண்டுக்குள்ள இந்த தொகுதி மறுவரையறை என்பதனை நீங்கள் முடிவு செய்யவில்லை என்றால் அடுத்த ஆண்டு சட்டப்படியே இயல்பாகவே பை டிஃபால்ட் அது வந்து மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து அது மாற்றப்படும். இந்த சட்டம் சொல்லுது. சரியா? இப்போ பிடிவாதமாக நான் தொகுதி மறுவரையை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் தற்பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதே பிரதிநிதித்துவம் தொடரும்னு கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட 50 சீட்டு வருது. அப்போ 50 தொகுதிகள் அப்படின்றது ஒரு கணிசமான ஒரு தொகுதி. அதாவது தமிழ்நாட்டோடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோமோ, இப்போ நம்ம 39 சீட்டு அப்படின்னா 39 சீட்டு எவ்வளவு பர்சன்டேஜோ, 544 அந்த இதில் எவ்வளோ சீட்டோ அதே அளவு தான் அந்த பர்சன்டேஜ் போகும்னு அவங்க உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் தொகுதி மறுவரையை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு காங்கிரஸ்க்கு பாஜகவுடன் பிரச்சனை என்பதனால் அதை ஒரு அரசியலாக்குவது என்பது முட்டாள்தனம். திமுக அது கூட எப்படி உடன்பட்டு போகும்? திமுகவே அது கண்மூடித்தனமாக எதிர்த்தது. திமுக என்ன நினைச்சாங்கன்னா, அன்றைக்கு அவர்கள்கிட்ட இருந்த அரசியல் என்னன்னா, பாஜகவை எதிரியாக காண்பித்து மைனாரிட்டிகளை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக இந்த எதை எடுத்தாலும் எதிர்ப்பது என்ற அரசியலை கையாண்டார்கள். அவர்களுக்கு தெரிந்து விட்டது அந்த அரசியலை அவர்களோட சிறப்பாக இப்பொழுது விஜய் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. அவர்களுடைய வாக்கு வங்கி அங்கேயே போய்விட்டது. நானும் சிறுபான்மைதான் அப்படின்னு ஸ்டாலினும் உதயநிதியும் மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானும் கிறிஸ்டின் தான், நானும் சிறுபான்மை தான். இப்போ விஜய் வந்து சொல்லாமலேயே அவர் சிறுபான்மை தான், சரி, இப்போ சொல்லாமலேயே அவர் கிறிஸ்டின் தான். சீமான் சொன்னது போல மொத்த சிறுபான்மையினர் ஓட்டையும் குறி வச்சு விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு அப்படின்னு குறி வச்சு எடுக்கிறான்றதை விட அரசியல்வாதி எதானங்க பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதி செய்ய தானே செய்வாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும், அவர் ஜோசப் விஜய், அவர் கிறிஸ்துவர். சரியா? அப்போ மைனாரிட்டிஸ் அவர் பக்கம் போகிறத நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் எவ்வளோ நாள் ஏன் ஞாபகம் போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு விஜய் வந்து நான் கிறிஸ்துவன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. சரியா? அவருக்கு ஓட்டு போட்டவங்கள பெருவாரியானவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான். சரியா? ஆனால் நீங்கள் இத்தனை நாட்கள் என்ன சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள்?
சிறுபான்மைக்கு நாங்கள் தான் காவலன். எதுக்கு சிறுபான்மைக்கு என்ன காவல் தேவை, என்ன பாதுகாப்பு தேவை? அரசியல் கொடுக்கறதோட பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா? நான் கிறிஸ்டியன் கூட சொல்லிக்கிட்டாங்க சார் பெருமையா. அதுதான் சொல்ல, அதில் என்ன பெருமை இருக்குது? உன்னுடைய மதம், உன்னுடைய நம்பிக்கை. நீ நாமினேஷன் பேப்பரில் இந்துன்னு போட்டுக்கிற, அப்புறம் என்ன கிறிஸ்டியன்னு வந்து நானும் கிறிஸ்டின்னு சொல்கிறேன். நீ கிறிஸ்டின் இருந்தால் மதம் மாறு. என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா சிறுபான்மையின் காவலர்கள் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டு பாஜக வந்து எதிரி அப்படின்னு காண்பித்து இப்படியே ஓட்டிடலான்னு 2017 இதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? 2019 தேர்தல் வெற்றி பெற்றார்கள், 2024 தேர்தல் வெற்றி பெற்ற, 21 வெற்றி பெற்றாங்க, 24 வெற்றி பெற்றாங்க. இப்படியே வெற்றி பெற்றதுனால 3 தேர்தல்கள் இப்படியே ஓட்டிட்டதுனால 2026 இப்படியே சந்திச்சிடலான்னு இவங்க நினைச்சாங்க. திமுக இப்படி ஒரு கனவு கண்டது. அந்த கனவு இன்னைக்கு காணல் நீராகி போனது. அவங்களுடைய வாக்கு வங்கி அங்கே போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. அடுத்த சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சாரு, எல்லாரும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் தனக்கு ஓட்டு வந்துருண்டு. எல்லாரும் நான் அரவணைக்கிறேன் என்று சொல்லியும் யாரும் போகாத நிலையில விஜய் 33% வாக்கு எடுத்து விட்டார். திரை கவர்ச்சி தான் காரணம்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. சரி, திரை கவர்ச்சியை இருந்துட்டு போட்டோமே என்ன இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது. இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்க, இப்போ சீமான் நன்றாக பேசுவார், இது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் நீங்கள் பேசுகிறத மக்கள் கேட்டுக்கிறாங்க. பட் உங்க மேலே நம்பிக்கை வரலையே. நல்ல மனிதர் தான் சீமான், பட் உங்க மேலே நம்பிக்கை வரலையே, அதுக்கு என்ன பண்ணலாம்? சார் இன்னொன்று இப்பயும் பேசும்போது பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் குற்றம் சாட்டி சீமான் அவர்கள் பேசுறாரு இல்லையா? இது உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்களா? அவர் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க மித்தவங்கல்ல 1-2 பேர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறதெல்லாம் உண்மைதான். சரியா? சரி, பிளாக் டிக்கெட் வாங்காத எத்தனை மக்கள் நீங்க காட்ட முடியும்? விரல் விட்டு நினைக்கலாம் இல்லையா? வாங்குற மக்கள் இருக்கிறதுனால விற்கிறான். ஏன் வெக்கம் இல்லாமல் போய் வாங்கினாங்க? இதே சீமானோட திரைத்துறை தானே. அன்னைக்கு உனக்கு தெரியலையா ஏன் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க? விஜய் வந்து படத்துக்கெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க. விஜய் படம் மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் தான் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க. அன்றைக்கி தெரியலையா உங்களுக்கு? ரஜினிகாந்த் படம் பிளாக் டிக்கெட் யாரும் விற்கிறது இல்லையா? அன்றைக்கி உங்களுக்கு தெரியலையா? அன்றைக்கி அவர் திரைத்துறையில் இருந்தாருன்றதுனால நீங்கள் கண்டுக்காமல் போனீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அரசியல் போட்டியாக வந்துட்டதுனால பிளாக் டிக்கெட் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வந்துருச்சா? இந்த கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக. ஸோ ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் கை கொடுக்காதுன்னே நம்ம பார்க்கலாமா சார்? எது அரசியல் என்றாலே ஆதரவு, எதிர்ப்பு எல்லாமே இருக்கும். வெறுப்பு அரசியல்ன்றது தவிர்க்க முடியாது. சரியா? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வெறுப்பை யாரோ ஒரு இடத்துல காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன் விஜய் இப்போ பாஜக மேலே காட்டுவது என்ன? வெறுப்பு அரசியல் தான். கொள்கை எதிரிங்கிறார். என்ன கொள்கையில் பாஜகவும் இவரும் வேறுபடுகிறார்கள் சொல்லுங்கள். தாவேகாவுடைய இதை எடுங்க, அவங்களுடைய அந்த கட்சியுடைய சட்ட விதிகள் எடுங்க, பாஜகவுடைய சட்ட விதிகள் எடுங்க, பாஜகவுடைய கொள்கைகள்லாம் என்னென்னு எடுங்க, தாவேகாவுடைய கொள்கைகள்லாம் என்னென்னு எடுங்க. கிட்டத்தட்ட 80-90% ஒன்றா தான் இருக்கும். என்ன இவங்க ஈவேரான்வாங்க, அவங்க ஈவேரான்னு சொல்ல மாட்டாங்க. இது தவிர்த்து எல்லாமே ஒன்று தான். நீ ஏன் ஈவேராவுடைய எல்லா கருத்தையும் ஏற்றுக்க முடியாதுன்ட்டியே? உன்னுடைய முதல் மாநாட்டில் இருந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நினைக்கிறேன், அங்கேயே சொல்லிட்டாரு, பிரகடனப்படுத்திட்டாரு. கடவுள் நம்பிக்கைங்கிற எதிர்ப்பு, கடவுள் நம்பிக்கை எதிர்ப்புங்கிற ஈவேராவுடைய கொள்கையோட நான் ஒத்து போகலன்னு சொல்லிட்டாருல்ல. அப்போ அதே பாஜகவும் அதான் சொல்லுது. 2 பேருடைய கொள்கைகள் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ஆனால் கொள்கை எதிரி அப்படின்னு என்னன்னா, இவங்களுக்கு பாஜகவை எதிர்ப்பாக காமிச்சாதான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. அதனால் இவர்கள் அந்த அரசியலை கையில் எடுக்கிறார்கள். மற்றபடி என்ன இருக்குது பெருசா? சரி, இப்போ திமுக டீலிமிட்டேஷன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கலனா கூட ஏதோ ஒரு அவங்க அப்பயே எதிர்த்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பாமக கலந்துக்க மாட்டேன்றாங்க, தேமுதிக கலந்துக்க மாட்டேன்றாங்க, அதிமுகவை சேர்ந்தவர்கள் கலந்துக்க மாட்டேன்றாங்க. இவங்களாம் ஏன் சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? நம்ம பொறுத்த பாமக பொறுத்தவரைக்கும் டீலிமிட்டேஷன் எங்கே எதிர்த்தாங்க? தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும்னு தானே சொல்கிறாங்க. இவங்க டீலிமிட்டேஷனே கூடாதுன்றாங்க. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நீங்கள் இப்போ செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு நடந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு இழப்பு அதிகம். நீங்கள் 50 சீட்டு வருதுன்னா அப்போது 41 சீட்டு 42 சீட்டு தான் வரும். அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ இதை நீங்கள் வெட்டி அரசியல் தானே செய்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டோம். நீ கனிமொழியுடைய ஸ்டேட்மெண்ட் கூட எடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டோம், இப்போ கூட்டி பேசி என்ன பண்ண போகிறோம்? நீ கூட்டுறது அப்பட்டமான அரசியல். இந்த அரசியலுக்கு நாங்கள் ஏன் துணை போகணுன்றாங்க. அவ்வளோதான். பாஜக கொண்டு வருகிறது என்பதனாலேயே ஒரு சட்டத்தை எதிர்ப்பது என்பது முழுக்க முழுக்க மைனாரிட்டிகளை குறிவைத்து நடத்தப்படுகின்ற அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவகாரம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும், நீங்கள் உள்வாங்கிக்கணும். காவிரி விவகாரம் என்ன? இது 1807 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 1807 ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது?
வரலாறை போய் திரும்பி பார்க்கணும். இது தமிழர்கள் கன்னடிகர்கள் அப்படின்ற பிரச்சனையா என்றால் இல்லை. 1807 அப்பொழுது இருந்த மைசூர் மாகாணத்துடைய திவான் அவர் வந்து அங்கே கஜானா காலியாக இருக்கிறது. இந்த கஜானாவை நிரப்ப வேண்டும் என்றால் வரி போட்டாக வேண்டும். யார்கிட்ட வரி போடுவீங்க? விவசாயிகள்கிட்ட வரி போடலாம். இப்போ தொழிற்கூடங்கள்லாம் கிடையாது. வரி எங்கேருந்து வாங்குவீங்க? அப்போ அது ரெவென்யூ வரணும், உங்களுக்கு பணம் வரணும்னா இதிலேருந்து தான் வரணும். அப்போ எங்கேருந்து வருது அப்படின்றத எடுக்கும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா அந்த மைசூர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இதையெல்லாம் வந்து மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது 1799 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 போர்கள் திப்பு சுல்தான் தலைமையிலையும் ஹைதர் அலி தலைமையிலையும் 4 போர்கள் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சுற்றி இருக்க எல்லாரோடையும் போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவங்களுடைய கவனம் முழுக்க அதில் தான் இருந்திருக்கு. விவசாயத்தை கவனிக்கவில்லை. அப்போ கவனிக்கலை அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம கவனிக்கணும்னா நீர் ஆதாரங்களை சரிப்படுத்தணும், தூர்வார வேண்டும், சரிப்படுத்தணும், இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த திவான் பார்த்திங்கன்னா பூர்ணையான்ட்டு, அவரும் டெல்டா பகுதியில் பிறந்தவர் தான். அவர் அங்கே திவான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மைசூரை வந்து அவர்கள் தலைநகராக கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால மைசூருக்கு குடிநீர் வழங்குது. இதுதான் ஆரம்பம், பிரச்சனையுடைய ஆரம்பம். இது இந்த 1807 அவர் செய்ய ஆரம்பித்த உடனேயே, அவர் 1800 ஆரம்பிச்சிருக்கார். 4-5 ஆண்டுகள் செய்ய ஆரம்பித்த உடனே காவிரியுடைய முழு ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக குறையும். தஞ்சை விவசாயிகள் அப்பொழுது போர்க்கொடி தூக்குகிறார்கள், அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கர்நாடகத்துக்கு போய் நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் வந்து உங்கள் நீர் ஆதாரங்களை நீங்கள் வந்து செம்மைப்படுத்தக்கூடாது, நீங்கள் உங்களுடைய நீர் ஆதாரங்களை தூர்வாரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று 1923-24 அதாவது இந்த உடன்படிக்கை ஏற்பட்டது இல்லைவா, இந்த ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் ஸ்டேட்டுக்கும் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை, அதை தான் நம்ம பேஸாக வச்சுருக்கோம். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது இருந்த நிலவரம் என்ன? தஞ்சை மண்ணை பொறுத்த வரைக்கும், டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பல 100 ஆண்டுகள் விவசாயத்தால் செழித்த ஒரு பகுதி. பல 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு மேலேன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அப்போது அந்த சமயத்தில் கல்லணையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நீர் பகிர்வு அப்படின்றத எடுத்திங்கன்னா எல்லாமே ஆன் த பேசிஸ் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பை அடிப்படையாக கொண்டது. அப்போ 1924 என்ன இருந்தது? விவசாய நிலம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சம் ஏக்கர், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம் ஏக்கர் தான். நீர்ப்பாசனம் வழியாக, இரிகேஷன் வழியாக விவசாயத்தில் இருந்தது, அவ்வளவுதான் அங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக என்ன ஆயிடுச்சு? இந்த புவி ஈர்ப்பை கடந்து இந்த மோட்டர் வைத்து இந்த நீர் இழுக்கிறது அப்படின்றத அந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி வந்த உடனே என்ன ஆகுது? கர்நாடகத்தில் அவன் நீர்ப்பாசனத்தில் பயிர் பாசனத்தை அதிகரிக்கிறான். அவன் அதிகரிக்கும் பொழுது நீருடைய அளவு அதே தான், தேவை அதிகரிக்குது, அந்த உட்கொள்ளுதலும் அதிகரிக்குது. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இன்னொன்று, மற்ற மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையும் காவிரி பிரச்சனையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ கிருஷ்ணா நதி நீராக இருக்கட்டும், நர்மதையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நதிநீர்லாம் பல மாநிலங்களுக்கு நடுவில் பயணிக்குது. அங்கெல்லாம் என்னென்னா உபரி நீரை யார் பங்கிட்டுக் கொள்வது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இங்கே அது ரெயின் டெபிசிட் ரிவர், அதாவது மழை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நதி காவிரி. பல நதிகள் சேர்ந்து தானே காவிரி. அப்போ அந்த இடத்துல இருக்கின்ற நீரை, ஏற்கனவே முழுமையாக பயன்படுத்தப்படுகின்ற நீரை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு வரும்போது பிரச்சனையாகும். இதை கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா 4 முறை பிரச்சனை இருந்துக்கு. 4 ஆண்டுகள் நம்ம பிரச்சனை இருந்துக்கு, மற்ற 6 ஆண்டுகள் நம்ம பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை அதிகமாக வந்தால் பிரச்சனை கிடையாது. மழை குறைவாக வரும் பொழுது டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் எப்படி பகிர்ந்து கொள்கிறோம், இதில் தான் வந்து சர்ச்சை வருது. அப்போது இதை நீங்கள் சட்டப்பூர்வமாக தான் அணுக முடியும் அப்படின்ற முடிவை நம்ம 1990 எடுத்துட்டோம். இப்போ திரும்பி நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் அப்படின்னா என்ன அடிப்படையில் பேசுவேன்? சித்தராமையா பேச ஆரம்பித்தாருன்னா பாஜக ஒத்துக்க மாட்டாங்க. சரி, பாஜக ஆட்சியில் உட்காந்து அவங்க பேசினாங்கன்னா சித்தராமையா ஒத்துக்க மாட்டார். இதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல். அப்போ இதை கடந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது.
ஆனா இவங்க கூட காங்கிரஸ் தான் கூட கூட்டணியில இருக்குல்ல சார். ஆனா அதை வைத்து அவங்க ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எப்படி நடத்துவாங்க? நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்குது, கர்நாடகா காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்குது, அப்புறம் எப்படி நீங்க இதில் எப்படி உடன்படிக்கை வரும்? இது அரசியல் கடந்து சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். 2 மாநிலத்தின் விவசாயிகளையும் மனதில் கொண்டு எடுக்க வேண்டிய விஷயம். அப்போ இருக்கிற நீர் அளவை விட தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக இது பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ நம்ம இங்கே நீர் ஆதாரங்களை எப்படி திடப்படுத்துவது அப்படின்றதுல நாம் இறங்கணும். அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூருக்கு குடிநீர் தேவைன்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் ஏன் குடிநீர் தட்டுப்பாடு வந்தது? முதல்ல அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் எல்லாம் அழித்து நீங்கள் காங்கிரீட் காடுகள்லாம் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்றதுனால தான் அங்கே வந்து இந்த பிரச்சனை வருது. இல்லைன்னா நீங்கள் மேகதாட்டிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பெங்களூரில் நான் பெங்களூரில் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அது ஒரு இன்ச் பை இன்ச் இந்த ஸ்டேட்டு தெரியும். எனக்கு பெங்களூரின் கண் முன்னேயே அந்த பெங்களூருடைய நீர் ஆதாரங்கள் அழிந்ததை நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது 2000ஆம் ஆண்டுலாம் நீங்கள் அந்த டும்கூர் ரோடாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் ஹசன் போகிற ரூட்டாக இருக்கட்டும், இல்லை மைசூர் போகிற ரூட்டாக இருக்கட்டும், எப்படி பெங்களூர்லேயும் ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னாலே ஓடைகள் நிறைய இருக்கும். அப்படி தான் இருந்தது 10 ஆண்டுகள். 2010 அதெல்லாம் காணாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய நீராதாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய இப்போ சாங்கி டேங்க்குன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீராதாரம் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த சாங்கே என்பவர் வந்து தென்னிந்தியாவில் இந்த சோழர்கள் காலத்திலேருந்து எப்படி இந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து பாதுகாத்தாங்க அப்படின்றதை எல்லாம் வந்து அவர் முழுக்க அதை குறித்து ஆராய்ச்சி நடத்தி அந்த ஆராய்ச்சியை கொண்டு போய் அவர் அங்கே கொடுக்குறாரு, ஐரோப்பாவில் கொடுக்குறாரு. ஐரோப்பாவில் பல நாடுகளில் அதை வந்து அமல்படுத்துகிறாங்க. அவருடைய நினைவாக சாங்கி அப்படின்னு பேர் இருக்குது. சாங்கி டேங்க்னு மல்லேஸ்வரம் பக்கத்தில் பெங்களூரில் இருக்கும் அந்த நீராதாரம். சரியா, யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பல லேக் இருந்தது. அது எல்லாமே நீ காணாமல் தமிழ்நாட்டு நீராதாரங்களை சரிப்படுத்தாமல். ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்க நொய்யல், பவானி, அமராவதி இதெல்லாம் வந்து சேருது காவேரிக்குள்ளே. இதெல்லாம் மேட்டூருக்கு அப்புறம், மேட்டூர் வரைக்கும் வந்துடுது. மேட்டூருக்கு அப்புறம் இதையெல்லாம் நம்ம சரியாக பராமரிக்கிறோமா? நொய்யலில் எத்தனை இந்த சாயப்பற்ற இதெல்லாம் வந்து கலக்குது, எல்லாருக்குமே தெரியும். சரியா, அப்போது இதெல்லாம் வந்து பிரச்சனை ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது. அவையை தண்ணி திறந்து விடலை அப்படின்றது கிடையாது. தண்ணி இல்லை, இதுதான் உண்மை. இருக்கின்ற நீரை டிஸ்ட்ரெஸ் ஷேரிங், அதாவது குறைந்தபட்ச நீராக இருக்கிறது என்றால் அதை எப்படி நம்ம பகிர்ந்து கொள்வதுன்னு வரும்போது நான் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். இன்னொன்று, இப்போ நம்ம அரசாங்கம் வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்ற ஒரு இதுவை அமல்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே அது ஃபெயிலியர் ஆனது. பல பேர் சொல்கிறாங்க 70 வருடமாக ஃபெயிலியர் ஆன திட்டத்தையே மீண்டும் ஏன் செயல்படுத்துறீங்கன்னு. இவங்க புதிய நீர்நிலைகளை உருவாக்குவது, எப்படி நீர்நிலைகளை மீட்டெடுப்பது, அதற்கான நடவடிக்கைகள் எடுத்த மாதிரி தெரியுது. இல்லை, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து ஃபெயிலியர் கிடையாது. அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற அந்த டெக்னாலஜியில் அது பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் கிட்டத்தட்ட 30% குடிநீர் வந்து கடல் நீரை குடிநீராக்கும் அந்த திட்டத்தின் கீழே தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோடைய அதாவது ஒரு லிட்டர் நீரை நீங்கள் உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் போடுகின்ற அந்த முதலீடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து கடலில் போய் கலக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடல் பாசி போன்றவை வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும், கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை கூட சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு அதோட காஸ்ட். நீங்கள் இன்றைக்கி நெமிலியில் வந்து 2வது திட்டமோ 3வது திட்டமோ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நெமிலி திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டங்கள் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 192 இல்லை 199 டிஎம்சி நீர் தேவைப்படுகிறதுனா 199 டிஎம்சி நீருக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா 1,46,000 கோடி தேவைப்படும் குறைந்தபட்சம். நான் சொல்கிறேன், இது 1,46,000 கோடி ஒரு ஆண்டுக்கு எங்கே போவீங்க? அதனால் அது வந்து முழுமையாக நமக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா என்றால் இல்லை. சென்னைக்கு அது பயன் கொடுக்கறது. ஏன் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால அதை வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லி ப்ரொபோசிஷனாக தான் நம்ம செயல்படுத்துகிறோம். அதுவே நீங்கள் போய் நீர் பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா கடல் நீரை வந்து நீங்கள் குடிநீராக மாற்றி நீங்கள் நீர் பாசனத்துக்கு கொண்டு போக முடியாது. குடிநீருக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம், அவ்வளோதான் அதை பண்ண முடியும். அதோடைய காஸ்ட் அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல் அதிகம்.
பட் நம்ம மாநிலங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பகிர்தல் அப்படின்றது இந்த அரசியல் ஆக்குவதற்கு முன்னர் எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ நீங்கள் கிருஷ்ணாநந்தினியருடைய அந்த பகிர்தலை எடுத்து பார்க்கணும். நீங்கள் கிருஷ்ணாநந்தினி வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அது தமிழ்நாடு கிடையாது, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திரா அப்பொழுது இருந்தது இல்லையா? இந்த 3 மாநிலங்கள் நடுவில் தான் இருந்தது, சம்பந்தமே கிடையாது அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும். ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருந்தார். அவர் என்டிஆர்கிட்ட பேசுகிறாரு. என்டிஆர் அங்கே மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர்கிட்டையும் கர்நாடகா முதலமைச்சர்கிட்டையும் பேசுகிறாரு. இவங்ககிட்டலாம் பேசியதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. என்னென்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒருங்கிணைந்த ஆந்திரா இந்த 3 மாநிலங்களும் தலா அவர்களுடைய பங்கிலிருந்து விட்டு கொடுத்து சென்னைக்கு குடிநீரை வழங்குவார்கள் அப்படின்ட்டு. எதுக்குன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி பெருநகரம், இன்றைக்கும் பெருநகரம் தான். ஆனால் சென்னையை விட அதிகமான ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெருநகரமாக இன்னைக்கு பெங்களூரு உயர்ந்து இருக்கிறது. தமிழர்கள் உட்பட எல்லோருமே அங்கே வசிக்கிறார்கள் அப்படின்ற நிலையில பெங்களூருக்கு குடிநீர் என்பதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இதில் இருக்கு. இதையெல்லாம் நம்ம ஒருங்கே கையில் எடுத்து இதற்கான தீர்வை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ மேகதாட்டுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 TMCயோ 4.5 TMCயோ நீரை வந்து இதுக்கு பெங்களூருக்கு தேவைப்படுகிறது. அது ராமநகரம் என்பது 100 கிலோமீட்டர் காவேரியிலிருந்து இருக்கிறது. அங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோன்றதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன வருதுன்னா, அவங்க அது மட்டும் சொல்லலை, நாங்கள் அங்கே உயர் மின் திட்டம் ஒன்று கொண்டு வருவோம், அதனால நாங்கள் 67 TMC நீரை நாங்கள் அங்கே வந்து இது அங்கே தேக்கி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா அங்கிருந்து தான் நீங்கள் வந்து விலிகுண்டில் வந்து அங்கேருந்து அது இதுக்கு நோக்கி போகுது, இது ஒகேனக்கல் நோக்கி போகுது அப்படின்னும் பொழுது நீங்கள் இதையும் நிறுத்திட்டேன்னா, ஏன்னா இந்த நீர் கேஆர்எஸ்லேருந்து மட்டும் வரல, காவிரி நீர் மட்டும் கிடையாது, கபினியும் வருகிறது. கபினி எங்கேருந்து வருது? கேரளாவிலேருந்து வருது. அப்போ எல்லாமே தடைபடும் அப்படின்றதான். இந்த கபினியும் இந்த காவிரியும் எங்கே இணையுது அப்படின்னா, டி நரசிபுரான்ற இடத்துல இணைந்து அது ராமநகரம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. அப்படின்னும் பொழுது இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு கேஆர்எஸ் அணை வந்து நிரம்பலை, பாதி தான் நிரம்பி இருக்கு. கபினி நிரம்பி வழியுது. கபினியில் வேறு வழியில் திறந்து விட்டாங்க. இப்போ திறந்து விட்ட நீர் எங்கே வருது? தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, விலிகுண்டலுக்கு வந்துடுது. சரியா? இப்போ இவங்க இந்த மேகதாட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த கபினி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுரும். கேஆர்எஸ் முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் தான் அது நீர் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் திறந்து, அதுக்கப்புறம் தான் இது வரும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்கே இருக்குன்னா, சட்ட ரீதியாக தான் நம்ம வந்து அதை அணுகணும். ஒன்று. இந்த 2வது, அடிப்படையிலேயே 2 மாநிலங்களுமே அவர்களுடைய நீராதாரத்தை சரி செய்ய வேண்டும். சார், அதாவது சட்டமன்றம் வந்து ஒரு காமெடி நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கு. குறிப்பாக பட்ஜெட் அப்படின்றத தாண்டி எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய ஒரு வேலை நடக்குது. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அந்த லாட்ரி வந்து கள்ளத்தனமாக விற்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சார்லஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தது வைரல் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு நீண்ட வரலாறு. ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சட்டமன்றம்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்திலிருந்து அமைக்கப்பட்ட சட்டமன்றம் எடுத்திங்கனாக்கா ஒரு நீண்ட வரலாறு. அதில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்திருக்கு, சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இது எல்லாமே இதனுடைய கூட்டுக்கலவையாக தான் சட்டமன்றத்துடைய வரலாறு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அதாவது அருவருக்கத்தக்க விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அறிவு சார்ந்த விஷயங்களும் வந்து கலந்துரையாடல்களாக வரும். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை வாய்ந்த தலைவர்கள் இல்லை அப்படின்றத தான் இந்த சட்டமன்றம் பிரதிபலிக்கிறது. உதாரணத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவர் வந்து சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு புதுசு. அதனால் அவர் அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அவர் அதுக்கேற்ற மாதிரி அவரை மாற்றிக்கொள்வது அப்படின்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணத்திற்கு இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ராஜாஜி அவர்களாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், பக்தவச்சலமாக இருக்கட்டும், இவர் அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமியா, ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இவங்க முதலமைச்சர் ஆவதற்கு முன்னர் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருந்தது. சட்டமன்றத்தில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள், இயங்கி இருக்கிறார்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாமல் புதிதாக நுழைந்திருக்கின்ற நபர் வந்து திரு விஜய் அவர்கள்.
எதிர்த்தரப்புல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்புல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதோடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவருக்குன்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலும் இருக்குது. ஏன்னா 2021 அவர் எம்எல்ஏ ஆறாரு, அப்புறம் அமைச்சர் ஆறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆறாரு. ஸோ இந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகளே பார்த்திருப்பார். ஆனால் அவரும் கூட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த உரையாடல்களில் அறிவு சார்ந்து ஏதாவது இருக்கான்னா இல்லை. யாரோ வந்து எழுதிக்கிறான், அதை வந்து இவங்க பேசுகிறாங்க, அதை உள்வாங்கிட்டு பேசுகிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆளும் தரப்பும் அப்படித்தான். உதாரணத்துக்கு கிராப் காம்பன்சேஷன், ட்ரவுட் ரிலீஃப், வறட்சிக்கு நிவாரணம், பயிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை, இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியலையே, முதலமைச்சருக்கே தெரியலையே. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் நீங்கள் பாருங்க, இவரை தவிர்த்து ஜேசிடி பிரபாகரன், அவருக்கு ஓகே, அவர் வந்து பேரவைத் தலைவராக இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செங்கோட்டையன், இவங்களை விட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாமே மோரார்லெஸ் 90% பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே புதுசு, அமைச்சர்கள் உட்பட. அப்போ இவங்கெல்லாம் என்ன பேசணும் அப்படின்னு தெரிந்து பேசுகிறார்களா என்றால் இல்லை. அதற்கான போதிய பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. எனக்கு தெரிந்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி வழங்குறது யாரு அப்படின்னா, 4 பத்திரிகையாளர்களை கூட்டு வந்து நிற்க வச்சு இவங்களெல்லாம் பயிற்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருந்த நீண்ட ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த செக்ரட்டரி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்க வச்சுருக்காங்க. பட் அது போதுமானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் வந்து ஏதோ சீரியல், தமிழ் சீரியல்லாம் எனக்கு முத்தியில அந்த மாதிரி சீரியலில் பேசாமல் டயலாக் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தரை பாராட்டிக்கலாம், இல்லை ஒருத்தரை திட்டிக்கலாம். இது போதாதுன்னு சட்டமன்றத்தில் இவர் எழுந்து உங்கள் அப்பாவை காணோங்கிறாரு, அவர் எழுந்து உங்கள் முன்னாடியை காணோங்கிறான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சட்டமன்றமா? இல்லை வேற லாட்ரி ஏன் 900 கோடி வாங்கினீங்க அப்படின்ற அவர் வந்து நீ ஏன் வாங்கினீங்கன்னு இவர் கேட்குறாரு, நீ ஏன் கொடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. இது ஒரு பதிலா? யார் கொடுத்தாலும் வாங்கிப்பியா? சார் ஒரு வகையில் ஆமாம் வாங்கணும், அவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும். அதான் சொல்கிறேன். அப்போ நீ யார் கொடுத்தாலும் வாங்கிப்பியா? அப்போ நீ அவங்கள சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லைல்ல. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்புறம் அவங்களே திட்டுவியா நீ? சரி, இன்னொன்று இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 0 பட்ஜெட்டாக தான் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து இது 0 பட்ஜெட்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு திராவிட மாடல் பட்ஜெட் தான் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து 0 பட்ஜெட் தான் கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஸோ இந்த பட்ஜெட்ல இவங்கன்ட்டு, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடன் வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் செய்கிறீங்க. எல்லா அரசும் கடன் வாங்குறாங்க. ஆனால் அந்த கடனில் எத்தனை % வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்குது. இப்போ 4 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இருக்கிறதுலே குறைவாக அடிப்படை கட்டுமானங்களில் முதலீடு செய்யக்கூடிய, அதுக்காக கடன் வாங்கக்கூடிய அரசா வந்து தமிழ்நாடு தான். அதிகமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வாங்குகின்ற கடனை முழுவதுமாக அடிப்படை கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசாங்கமாக குஜராத் அரசாங்கம் இருக்குது, ஃபாலோடு பை மகாராஷ்டிரா. நாம் 44% தான் யூஸ் பண்ணுறோம் அடிப்படை கட்டுமானங்களுக்கு. மிச்சது எல்லாமே எதுக்கு போகுது? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இலவசம், இந்த இலவசங்கள் திட்டங்கள் இதுக்கு தான் போகுது. இந்த இலவசங்களை தவறுன்னு சொல்லலை. என்னுடைய கேள்வி, இந்த இலவசங்கள் என்னவா மாறுதுன்றது தான் என்னோட கேள்வி. ஆனால் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாங்கல்ல சார், அதாவது வந்து நம்ம கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அது ஒரு முதலீடு, கடன் வாங்கி மளிகை ஜாமான் வாங்கணும்னா அது யூஸே இல்லை அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு அவங்களும் அதே பண்ணுறாங்க. கடன் வாங்கி வீடு வாங்குறதே ஒரு மோசடின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஹவுசிங் லோன்னு போட்டு இந்த நடுத்தர வர்க்கத்தினர் போய் சிக்கிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். 23 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு வந்து இஎம்ஐ போடுறோம். அது மொத்தமாக எடுத்திங்கன்னா நீங்கள் 50 லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்கள் வந்து 75 - 80 லட்ச ரூபா வட்டியோட நீங்கள் வட்டியோட சேர்த்து கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் என்ன 20 வருஷம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்ப. சரியா? இப்படி ஹவுசிங் லோன், இந்த வீட்டுக்கு கடன் இருக்கு பாருங்க, இதுவே ஒரு மோசடின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது தனி விவாதம் பேசுவோம். ஆனால் நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் இலவசங்கள் கொடுக்குறது தப்புன்னு சொல்லலை. அந்த இலவசங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இப்போ நீங்கள் மகளிருக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபாய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு ஆய்வாவது நடத்தினீங்களா? ஒரு அமைச்சர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, ஃபேர் லவ்லிலாம் வாங்கி மூஞ்சியில் பூசிக்கோங்கன்றார் 1000 ரூபாயில். சரி, அப்போ என்ன இந்த 1000 ரூபாயுடைய பயன் என்ன? எதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க?
அந்த பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? உதாரணத்திற்கு அந்த 1000 ரூபாய், ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் இதான் நடக்குதுன்னு சொல்ல வரல, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 1000 ரூபாயை ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்க. குடும்பத்தில் 3 பேர் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்க. உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னு வைங்க. இப்போ இதுக்கு தான் அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்களா? இதுக்கு கடன் வாங்கணும் அரசாங்கம். 1000 ரூபாய் கடன் வாங்குவது உன் தலையில் இன்னொரு 500 ரூபாய் கடன் சுமையை, அதாவது வட்டியோட சேர்த்து கடன் சுமையை சுமத்துக்கிறது. சுமத்தி நீ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இதுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்போ என்ன ஆகுது அந்த கடன்? 1000 ரூபாய் நீ கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபாயை பெருவாரியான மக்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஆய்வு கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை. 5 ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்கல்ல, இந்த 5 ஆண்டுகளை நீங்கள் அந்த ஆய்வை நடத்திருக்கணும்ல. இல்லை இப்போ புதிதாக வந்த அரசாங்கமாக அது நடத்தணும்ல. ஏன்னா கொடுக்குறது தப்பு கிடையாது, அது எதுக்கு பயன்படுதுன்னு தெரியணும்ல. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நீங்கள் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது என்றால் அந்த 6000 ரூபாயை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? அவர்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கொடுக்கிறீர்கள்? ஏன்னா நீ கேஷாக கொடுக்குற. அப்போ அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்களா, இல்லை அது வீணடிக்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மக்களுடைய பணம் தானே. கண்டிப்பா இதெல்லாம் செய்கிறதா இந்த அரசாங்கம் என்றால் செய்யலை. மாறாக நீ 1000 ரூபாய் தரையா, நான் 2500 ரூபாய் தரேன். இந்த 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு இல்லையா விஜய்? இப்போ தர முடியாது அவரால். 2 வருஷம் டைம் கேட்டு, 2 வருஷம் 3 வருஷம் வாங்க. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி கொடுப்பாங்க. இந்த நடக்கும். இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ முழுக்க அதுக்கும் கடன் வாங்கி தான் நீங்கள் கொடுக்க போகிற. இது எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டது கிடையாது. உதாரணத்திற்கு இந்த பஸ் பயணம், பேருந்து பயணம், அதை இலவசமாக்கினாங்க. சரியான விஷயம்னு வச்சுப்போம், மக்களுக்கு தேவையான விஷயம்னு வச்சுப்போம். அது அந்த பெண்களை எம்பவர் செய்ததா அப்படின்ற கேள்விக்கு இவங்க ஒரு ஆய்வு நடத்தினாங்க. என்ன ஆய்வுனா, எந்தெந்த சாதி பெண்கள் அதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இது பட்டியலிடுறாரு முதலமைச்சர். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும், எதுக்கு நீங்கள் அதை கொண்டு போயிருக்கணுன்றது கூட உங்களுக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அதை சரி பண்ணணும். ஒரு திட்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, திட்டம் எதுக்கு பயன்படுதுன்னு தெரியணும்ல. இப்போ அம்மா உணவும் கொடுக்குறோம், யார் பயனாளிகள் ஒரு ஆய்வில் நீங்கள் தெரிய வந்துடும்ல. தெரிய வந்தால் அதை ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும்ல. திட்டத்தை செம்மைப்படுத்துவதற்கோ, திட்டத்தை திருத்துவதற்கோ, அல்லது திட்டமே வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கோ இதுதானே அடிப்படையாக இருக்கணும். இதே இல்லையே. கண்டிப்பா சரி. இவங்க மாற்றம் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தாங்களே சார், என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த 3 மாதங்கள்ல செஞ்சு? ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, அது நம்ம எல்லாருமே ஒப்புக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க இந்த தொட்டத்துக்கெல்லாம் கமிஷன், பொது கழிப்பிடத்தை கூட விட்டு வைக்காமல் ஊழல் அப்படின்றது இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் திருட தெரியல, அப்படிதான் நான் பார்க்குறேன். சரியா? இவர்கள் உலக உத்தமர்கள் நான் சொல்ல போகிறதில்ல. இவங்களுக்கு இன்னும் திருட தெரியல. சரியா? அப்ரெண்டிஸாக இருக்காங்க, இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக இப்பொழுதே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. சரியா? ஓகே, அதை கடந்து போவோம். ஏன்னா இந்த அரசாங்கம் அமைந்து 70 நாட்கள் 75 நாட்கள் தான் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெருசாக ஒன்றும் இந்த அரசாங்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிந்து குறைந்திருப்பது என்ன அப்படின்னாக்கா, பெருவாரியான ஊழல். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் இப்போ இல்லை. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம். மற்றபடி என்ன மாற்றத்தை இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. புதிய திட்டங்கள் எந்த அறிவிப்பும் இல்லை. இருக்கின்ற திட்டங்களை நீங்க செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த செயல்படுத்துறது கூட அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றது ஒரு கண் துடைப்பு நாடகமாவே இருக்கு. எப்படி எங்கேருந்து கொண்டு வருவீங்க பணத்தை? சொல்லுங்க, எங்கேருந்து கொண்டு வருவீங்க? 1,70,000 கோடி நீங்க கடன் வாங்க போறேன்னு சொல்றீங்க. இப்போ இந்த 60 நாட்கள் நீங்க 60 நாட்கள்லேயே 23,000 கோடி கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க. இதுல 18,000 கோடி கிட்ட நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா நீ என்ன புதுசாக கொண்டு வர முடியும்? நீ என்ன திட்டத்தை அறிவிக்க முடியும்? நான் இப்பவும் சொல்றேன், நிதிநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால், செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது அடுத்த மாதத்திலிருந்து இவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கே, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே திணறுவார்கள் அப்படின்ற நிலை தான் நீங்க இருக்கு. இது இல்லைன்னு நீங்க மறுக்கலாம், வேற ஏதாவது ஒரு கந்துடைப்பு நாடகம் போடலாம். ஆனால் உண்மை, யதார்த்த உண்மை இதுதான். அதுக்கு திருப்பி கடன் வாங்கணும். இப்போ பாண்டெல்லாம், இப்போ அரசு பாண்டெல்லாம் இப்போ விட்டுருக்காங்க வெளியில், நீண்ட கால பாண்டுகள். அதை நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா கடன் தான் வாங்குறாங்க, பொது சந்தையில் கொடுத்து கடன் தான் வாங்குறாங்க. கடன் வாங்கித்தான் இவங்க அன்றாடம் இவர்களுடைய செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த 2 வருடத்துல நிதிநிலையை எங்களால சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றது சும்மா ஒரு வெற்றி? சரி பண்ணலாம், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த கடுமையான நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீங்கன்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வருது, உங்களோட ஆபீஸ் நீங்க எவ்வளவு வருதுன்னு எடுத்து பாருங்க. ஆமா,
8,000 10,000 அந்த இடத்துல 18,000 19,000 வருது. இப்போ மின்துறை அமைச்சர் அவர் வந்து நிர்மல் குமார் அவர் என்ன சொன்னாரு, இது சரி செய்யப்படும், ஆமா ஆய்வு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன அட்ஜஸ்ட் பண்ணாங்க சொல்லி 1 மாசம் ஆச்சு, அதே பில் தான் வருது, அதிகமாயிடுச்சு. அடுத்து இப்போ சொத்து வரியிலேருந்து எல்லாத்தையுமே நீங்க கூட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த மது விலக்கு கூட ஏதோ வரி கூட்ட போறதா சொல்றாங்களே சார், பாட்டிலுக்கு 20 ரூபாய் மேல கூட போகுது. ஆமா, நீ அதை கூட்டினாலும் எவ்வளவுதான் சமாளிப்பீங்க? நான் சொல்றேன், டாஸ்மாக்ல இருந்து இந்த ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சராக தான் அவர் இருக்காருன்னு, டாஸ்மாக்ல இருந்தே வருவாயை கூட்ட முடியும். இப்போ இருக்கக்கூடிய 4,000 கடைகள் இருக்கு, 2,500 பார்கள் என்னமோ இருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல். இதை வைத்தே இவங்களால கூட்ட முடியும், இதர வருமானமாக கூட்ட முடியும். அதற்கான முனைப்பு இவங்களுக்கு இருக்கா அப்படின்றதான் கேள்வி. நீங்க விற்பனையை கூட்டாமல் வருமானத்தை கூட்ட முடியும் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும், சரியா? அந்த முனைப்பு வந்து உட்காந்து விஷயம் தெரிந்தவர்களோட உட்காந்து பேசி இதை ஆய்வுகள் நடத்தி பண்ணணும். அது இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? ஏன்னா அதுதான் பணத்தை கொடுக்கின்ற ஒரு கற்பக விருட்சமாக இருக்கு. முக்கியமான நிறைய இடத்துல இருந்து பணம் வருது, மைனிங்ல இருந்து வருது பணம். ஆனா இதை பிரதானமா பாக்குறது மைனிங்ல இருந்து வருது, அப்புறம் இதுல இருந்து வருது. இந்த மாதிரி ஒரு 10 துறை இருக்கும்னு வைங்க. இந்த 10 துறையில இருந்தா பணம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, இந்த வருவாய் வருது. இந்த வருவாயை கூட்டுவதற்கு அதிகாரிகள் முட்டுக்கட்டி போட மாட்டார்கள் என்ன நிச்சயம்? ஏன்னா அதிகாரிகள் தான் பயனாளிகளா இருக்காங்க. அப்ப இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்றது வரும் மாதங்கள்ல நமக்கு தெரியும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.